Hey guys, welcome back to my channel. This is Priya Talks. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா the டேட்டா ரிலேட்டட் ரோல் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா ரிலேட்டட் ரோல் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த ரோல் என்ன, இதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இந்த ரோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஸோ யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், இந்த 3 ரோலில் எந்த ரோல் சூஸ் பண்ணணும், நான் ஐடியில் இருக்கிறவங்க எப்படி ஐடிக்குள்ளார வரலாம், இந்த இந்த ரோலுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தால் என்ன பண்ணணும், ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், ஸோ இந்த ரோலுக்கான சேலரி இப்போ என்ன கொடுக்குறாங்க ஐடி இண்டஸ்ட்ரி, இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இப்போது இந்த 21st செஞ்சுரியில் லைக் ரொம்ப பாப்புலரான ஜாபாக ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். The first one வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேட்டா இன்ஜினியர். ஸோ இந்த டேட்டா இன்ஜினியர்னா என்ன, இந்த பர்டிகுலர் ரோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு ஏரியாவில் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவீங்க, ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எத்தனை பேர் ரெசிடென்ஷியல் இருக்காங்க, ஸோ யாரெல்லாம் வந்து எந்த ப்ராடக்டை அடிக்கடி வாங்குறாங்க, ஸோ எந்த ப்ராடக்டில் அடிக்கடி விரும்பலை, ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு அனாலிசிஸ் பண்ணுவீங்களே. ஸோ என்ன பண்ணணும், எந்த ஏரியாவில் வைக்கணும், எந்த மாதிரி ஸ்டாக் ஃபஸ்ட்டு போடணும், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களோட டார்கெட் கஸ்டமர் என்ன, ஸோ இதை பற்றிலாம் திங்க் பண்ணி தான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணும்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாலுமே மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், டென்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ரோல் பேர் தான் வந்து டேட்டா இன்ஜினியர். ஸோ என்னன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. அந்த ப்ராஜெக்டில் நிறைய வந்து ரிடண்டன்ட் டேட்டாஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஒரு 2 years பேக் எடுத்ததாக இருக்கும், ஒரு 5 years பேக் எடுத்ததாக இருக்கும். ஸோ நிறைய ரிடண்டன்ட் டேட்டாஸ் லைக் அன்யூஸ்டு டேட்டாஸ், அன்யூஸ்டு காலம்ஸ், அன்யூஸ்டு ஃபீல்ட்ஸ் நிறைய இருக்கும்போது அது எல்லாமே ரிமூவ் பண்ணி ஒரு கரெக்டட் டேட்டாவாக கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து டேட்டா இன்ஜினியர். அதாவது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக கொடுக்குறாங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியர். இந்த மாதிரி வேலை தான் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியர் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஓகே, ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த மாதிரி கீ ஸ்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைக் எக்ஸல். ஸோ அவங்க எல்லா டேட்டாவுமே எக்ஸலில் போட்டு அதை அனாலிசிஸ் பண்ணி அது வந்து ஒரு கரெக்டாக டேட்டாவாக கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து லைக் அட்வான்ஸ்ட் எக்ஸல் நாலேஜ் இருக்கணும். த செகண்ட் ஒன் இஸ் லைக் பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் போதும், லைக் ஆர் பைத்தன். ஸோ இது வந்து பேசிக்காக இருந்தால் மட்டும் போதும். பட் மேண்டேட்ரியாக வந்து ஏதாச்சும் எஸ்கியூஎல் ஆர் நோ எஸ்கியூஎல், ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸில் அவங்களுக்கு வந்து ஒரு இன்டெப்த் நாலேஜ் இருந்தே ஆகணும். ஏன்னா அந்த கொரீஸ் எடுத்து தான் அவங்க டேட்டாஸை ஃபெச் பண்ணி அவங்க மேனுவலாக அதை மேனிப்புலேட் பண்ணி வந்து கஸ்டமர் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, அதாவது ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் ஆர் அன்ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜில் அவங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஸோ இந்த ரோலுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டேட்டா இன்ஜினியர். நெக்ஸ்ட் ஒன் வந்து லைக் டேட்டா அனலிஸ்ட். ஸோ கடைசியாக வந்து நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் பற்றி பார்ப்போம். ஸோ த செகண்ட் ஒன் வந்து லைக் டேட்டா அனலிஸ்ட். ஸோ இந்த டேட்டா இன்ஜினியர் கொடுத்த டேட்டாவை இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறவங்க பேர் தான் வந்து டேட்டா அனலிஸ்ட். ஸோ எல்லா டேட்டாவுமே அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்கள வச்சு தான் வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கணும்னா இவங்க 2 பேரோட ரோல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யாருன்னா டேட்டா அனலிஸ்ட் ஒன்று அண்ட் திங் லைக் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது டியூரிங் லைக் ஆர்கிடெக்சர் மீட்டிங்கில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டில் பர்டிகுலர் ஃபீச்சர் ஆட் பண்ணணும், இல்லை பர்டிகுலர் ஃபீச்சரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து டெசிஷன் எடுப்பாங்கன்னா, இவங்க கொடுக்குற டேட்டாவை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸில்
பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன், இவங்க கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் அவங்க வந்து ஒரு டெசிஷன் மேக் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அன்யூஸ்டு டேட்டாவை, அதாவது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக கொடுக்குறவங்க பேர் தான் வந்து டேட்டா அனலிஸ்ட். ஸோ இதுதான் வந்து இவங்களோட ரோல். ஸோ இவங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணால் டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்னதான் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்லாக இருந்தாலுமே, இப்போ வந்து டேட்டா இன்ஜினியரில் பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கணும். பட் when it's come to like data analyst, அட்லீஸ்ட் பேசிக் ப்ளஸ் இன்டர்மீடியட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த ரோலுக்கு நீங்கள் பர்டிகுலராக அப்ளை பண்ண முடியும். ஸோ என்ன லாங்குவேஜ்னா ஆர் அல்லது பைத்தன். ஸோ இப்போது நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். அதை வந்து நம்ம எல்லாமே மேனுவலாக எடுத்து மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும். ப்ளஸ் இன்டெப்த் ஆஃப் லைக் டேட்டாபேஸ் லாங்குவேஜ். டேட்டாபேஸ் லாங்குவேஜ்னா எஸ்கியூஎல் அண்ட் NoSQL. ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஸ்கூலிங் டேஸில் இதெல்லாம் வந்து ஒமிட் பண்ண சப்ஜெக்ட், ஒமிட் பண்ண கான்செப்ட். ஸோ இதை சுற்றி இவ்வளோ ரோல்ஸ் இருக்குது, இவ்வளோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற அளவுக்கு ஒரு ரோல்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப 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 ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ஸோ த வேர்ல்ட் எங்கே போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ்க்கு ப்ரோக்ராமிங்கோட இன்டர்மீடியட் நாலேஜ் அண்ட் தென் லைக் ஸோ எக்ஸல் நாலேஜ். ஸோ இது இருந்தால் நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இவங்களோட சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னா, இப்போது லைக் நீங்கள் பிகினராக இருந்தால் 5 to 6 LPA அண்ட் நீங்கள் 3+5+ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் இப்போ இண்டஸ்ட்ரி வந்து 15 to 20 LPA கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ ஒர்க் இருக்குது, அவ்வளோ கிளைண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்காங்க, அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹையர் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ பே பண்ண ரெடியாக இருக்காங்க. த தேர்ட் ஒன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பண்ணுது இந்த 21st சென்ச்சுரியில், ஏன் இது ஒன் ஆஃப் த லைக் 60th ஜாப்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எதெல்லாம் மீட் பண்ணுது, எதெல்லாம் கம்பீட் பண்ணுது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக் த டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா வந்து ஒரு ஃப்ரெஷரால் டைரக்ட் ஆக முடியாது. ஸோ ஒன்று வந்து அவங்க வந்து நான் ஐடியில் ஒரு ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். இல்லாட்டி ஒரு 5 to 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஒரு டேட்டா இன்ஜினியராகவோ ஒரு டேட்டா அனலிஸ்டாகவோ இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைரெக்டாக டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது முன்னாடி 2 ரோலை பற்றி பேசணும்ல, டேட்டா இன்ஜினியர் அண்ட் டேட்டா அனலிஸ்ட். ஸோ இவங்க கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே இப்போது ஒரு கஸ்டமருக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ அது அவங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டெக்னிக்கலாக எதுவும் தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன தெரியும்னா இன்வெஸ்ட் பண்ண தெரியும், அந்த ப்ராடக்டை பற்றி தெரியும். பட் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து லைக் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா கஸ்டமருக்கு புரியணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு பிபிடியோ இல்லை ஒரு பை சார்ட் இல்லை பார் சார்ட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி தான் அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். அண்ட் ப்ளஸ் இவங்களுக்கு மெஷின் லேர்னிங். ஸோ இதை பற்றி எனக்கு ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது மெஷின் லேர்னிங்கும் டேட்டா சயின்டிஸ்டோட ஒரு பார்ட்டுன்னு. ஸோ மெஷின் லேர்னிங்கில் ஒரு இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். அந்த மெஷின் லேர்னிங்கில் நிறைய அல்கோரிதம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து லைக் ஒரு 2-3 அல்காரிதம் தெரிஞ்சாலுமே அது வந்து உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும். அண்ட் தென் லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு டேட்டாவை எப்படி அனலிசிஸ் பண்ணணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி அது ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அதை வந்து யூஸ்ஃபுல் டேட்டாவை ஒரு மீனிங்ஃபுல் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் அந்த லைக்
SQL plus and NoSQL. ஸோ NoSQLோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து MongoDB அண்ட் SQL எக்ஸாம்பிள் வந்து MySQL. ஸோ இந்த ரெண்டு டேட்டாபேஸும் உங்களுக்கு வந்து இன்டெப்த் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா when it's come to like ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டில் அந்த அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேட்டாபேஸை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரியான டேட்டாபேஸ் வேணாலும் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க NoSQL எடுக்கலாம், இல்லை SQL எடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டேட்டாபேஸை பற்றி உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும். ப்ளஸ் ஆஸ் யூஸ்வல், ஸோ என்னதான் வந்து நீங்கள் மேனுவலாக உங்களுக்கு லைக் ஆட்டோமேஷன் பண்ணாலுமே அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸலில் போட்டு தான் நீங்கள் வந்து ஒரு பிபிடியாக க்ரியேட் பண்ண முடியும். ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு எக்ஸல் நாலேஜ் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து டேட்டா சயின்டிஸ்டோட ஒரு மேஜர் ரோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, சரி, யாரெல்லாம் வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம்? யாரெல்லாம் இப்போ ஒன்ஸ் லைக் ட்ரான்சிஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிகினர் வந்து டைரெக்டாக இந்த ரோலுக்கு அப்ளை பண்ண முடியாது. பிகினர் வந்து லைக் டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ரோலில் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து அவங்க டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும். இதே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, ஆனால் வந்து டேட்டா ரிலேட்டட் ரோல் இல்லை, மற்ற ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா, நான் இப்போ முன்னாடி சொன்ன எல்லா ஸ்கில்லுமே அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் லெவலில் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்க செலக்ட் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் ரோலில் அவங்க சர்வை பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ், அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு வந்து ஸ்கில் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால ஹை பே கொடுக்க முடியும். ஸோ இல்லாட்டி ஆல்ரெடி வந்து இல்லை ஒரு 3 years 4 years வந்து இந்த வேற ஒரு ஒர்க் ஐடிலேயே ஒரு டெவலப்பிங்கில் இருக்காங்க, இல்லை வந்து ஒரு சிஸ்டம் அட்மின் இந்த மாதிரி ரோலில் இருந்தாலும் இப்போது இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு ஸ்விட்ச் ஆகுறாங்கன்னா, ஸோ அவங்களுமே வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்கோப் நிறைய இருக்குது. பட் நான் சொன்ன இந்த ஸ்கில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு ப்ராஜெக்டை பற்றியுமே நீங்கள் வந்து போயிட்டு ஒர்க் பண்ண போகிறதில்ல. அதில் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து லைக் ஹாஸ்பிட்டாலிட்டி டொமைன் இருக்குது, அதாவது ஹெல்த் கேர் டொமைன், அண்ட் தென் பையிங் ஆர் செல்லர் டொமைன், அண்ட் தென் ஃபார்மா டொமைன். ஸோ இந்த எல்லா டொமைன்லையுமே வந்து ஒர்க் ஒன்று தான். அதாவது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்ட்ரக்சர்ட் பண்ணி அதை மேனிபுலேட் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு ஷோகேஸ் பண்ணோம், அதை வச்சு அவங்க வந்து பிஸ்னஸ் டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒர்க். பட் ஒர்க் அதுதான். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கில்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் உங்கள் ஸ்கில்ல ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஒரு 1 or 2 months வந்து உங்களை வந்து டீமுக்குள்ளார டொமைனில் மாற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டொமைன் சேஞ்ச் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் திங்ஸை கிராப் பண்ணி உங்களால் அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதே நீங்கள் வந்து டொமைனில் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா, ஒரு டொமைன் நாலேஜ் மட்டும்தான் இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்ஃபுல்லாக இல்லை, உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டொமைனோட இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, நீங்கள் வேற ஒரு டொமைனுக்கு மூவ் பண்ணணும்னா, ஸோ உங்களுக்கு அந்த டைம்ல ஸ்கில் இல்லாத போது உங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்லை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ டொமைனை பற்றி எந்த வரியும் பண்ணாதீங்க. ஸோ எந்த டொமைனாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்கில்லை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப் எடுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம என்னதான் ஸ்கில்ல இல்லை டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் ரோல் எடுத்தாலுமே அட் லாஸ்ட் த சேலரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இருக்கிற இந்தியாவில் ஆன் ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு ஒரு 3 yearsனா வந்து 10+ LPA கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதே 5 yearsனா வந்து ஸோ 15 to 20 LPA கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போது அந்தளவுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது, அந்தளவுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்கில்லாம் எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய வந்து ஓப்பன் சோர்சஸ் இருக்குது, யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அண்ட் லைக் அன்வான்ட் திங்ஸ். இப்போ வந்து SQL நான் சொன்னேன், NoSQL சொன்னேன், அதில் அன்வான்டாக எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்காமல் எது இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு தேவை அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய டைம் எடுக்காது. ஒன்ஸ் லைக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்காது. ஸோ நீங்கள் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த ரோலுக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ரோல் அப்ளை
அப்ளை பண்ண போறேன்னு சொல்லுங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து டேட்டா மாதிரியான ரோலுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்சைட்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் லைக் பட்டன் ஸோ தட் ஐ மேக் லைக் மோர் வீடியோ ஆன் திஸ். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பீப்புள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் வந்து ரொம்ப இன்சைட்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.